சிவாய நமக. ஒருவருக்கு இல்லறமானது வீடானது சரியாக அமையாத பட்சத்தில் அவர்கள் எண்ணற்ற பிரச்சனைக்கு ஆளாகக்கூடிய சூழலாகும். அப்படி ஒருவருடைய ஜாதகத்திலே திதி நட்சத்திரம் யோகம் கரணம் வைத்து அவர்கள் எந்த திசையில் வீடுகள் அமைத்தால் சிறப்பாக வாழ முடியும் என்பதை நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களாகும். கிழக்கு திசை என்பது இந்திரன், அதாவது தேவேந்திரனுடைய திசையாகும். இந்த திசையில் சந்தான விருத்தியும் ஐஸ்வர்யமும் ஆஸ்ததிக் பாலகர்களுக்கு அதிபதி ஆவனவர் தேவேந்திரன் ஆவார். அப்ப இந்த கிழக்கு திசை என்பது அரசாங்கத்திற்கு உகந்த திசையாகவும் அரசாங்கத்தினுடைய அதிபதியாகவும் இந்த இந்திர பகவான் இருக்கக்கூடிய தெய்வமாகும். அப்படி அரசாங்கத்திற்கு சம்பந்தப்பட்ட கட்டடங்கள் கட்டுகின்ற பொழுது, அரசாங்கத்தில் ஊழியம் செய்யக்கூடியவர்கள் வீடுகள் கட்டுகின்ற பொழுது கிழக்கு திசையில் வைத்து அவர்கள் அமைகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையானது சிறப்பாக அமையும். அது மட்டுமில்லாமல் அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் கிழக்கு முகமாக அமர்ந்து அவர்கள் பணி செய்கின்ற போது பதவி உயர்வு கிடைப்பார்கள். பிரச்சனையின்றி வாழ்வதற்கு வழிவகுக்கக்கூடிய இறையர்களோடு இருப்பவர்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகளை செய்து கொண்டு நம்முடைய கிழக்கு திசையில் உட்கார்ந்துட்டு இருந்தோம்னாக்க அங்கு நல்லது நடக்காது. கடவுளுக்கு உன்னதனமாக இருந்து நாம் வேலைகளை செய்கின்ற பொழுது வாழ்க்கையும் அவருடைய வீடும் சிறப்பாக அமையக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுப்பார் இந்திரன் பகவான். நல்ல ஒரு சூழலை இறைவன் அவர்களுக்கு அமைத்து கொடுப்பார். இந்திரன் என்று சொல்லக்கூடிய தேவேந்திரன் ஆவார். அதுக்கு அடுத்தபடியாக மேற்கு திசை என்பது இது வர்ண பகவானுடைய திசையாகும். வர்ணன் என்பவர் நமக்கு மழையை கொடுக்கக்கூடிய கடவுளாவார். இந்த மேற்கு திசையானது வளர்ந்திருக்கின்ற சமயத்தில் நிறைய பேர்களுக்கு சில நிபந்தனைகளுடன் வாழக்கூடிய சூழலை உருவாக்கும், பல பிரச்சனைகளை உருவாக்கும். அப்படி அந்த மேற்கு திசையில் யார் தலைவாசல் அமைத்து கட்டினால் சிறப்பாக இருப்பார்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஆசிரியர்கள், மத போதகர்கள், கோவிலிலே இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு மிகுந்த ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். மற்ற எல்லாருக்கும் எண்ணற்ற பிரச்சனையோடு தான் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். மேற்கு முகமாக தலைவாசல் வைத்திருக்கக்கூடியவர்கள், தெற்கு முகமாக தலைவாசல் இருக்கக்கூடிய வீடு அல்லது தொழிற்ஸ்தானம் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மேற்கு திசையின் அதிபதி யாருன்னு பார்க்கின்ற பொழுது நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, நீ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், பேரும் புகழும் வாங்கி பெரிய ஒரு மகானாக இருக்கலாம், நீ யாராக இருந்தாலும் தவறு செய்துவிட்டு நீ எங்கே போய் ஒளிந்திருந்தாலும் உன்னை விடாமல் நேரமறிந்து காலமறிந்து யாருக்கும் தெரியாமல் உன்னுடைய ஆன்மாவை கொண்டு செல்லக்கூடிய யமனுடைய திசையாகும். இப்படி அந்த தெற்கு முகமாக இருக்கக்கூடிய அந்த திசையிலே தண்ணீர் தொட்டியை அமைப்பது அல்லது கழிவறை தொட்டி பூமிக்கு அடியில் அமைக்கின்ற சமயத்தில் பல பிரச்சனைகள் உருவாக்கக்கூடும். அந்த திசையில் பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அந்த திசைக்கும் எதிர்புறத்திலே மழைகள் காலியாக கிடைக்கின்ற சமயத்தில் அந்த வீட்டினுடைய அல்லது அந்த தொழிற்சாலத்தின் உரிமையாளர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் உடலிலே நோய்வாய்ப்படலாம், திடீர் மரணங்கள் கூட நிகழக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுக்கும். அந்த தெற்கு திசை என்று சொல்லக்கூடிய யமனுடைய திசைகள் சரியான முறையில் அங்கே அமைகின்ற சமயத்தில் யமதர்ம ராஜா அந்த இடத்தை பெரும் செல்வந்தனாக உயர்த்தி கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கும். இப்படியெல்லாம் இருக்கின்ற சமயத்தில் அதற்கு தகுந்தாற்போல் இறை வழிபாடை செய்கின்ற சமயங்களில் அவ்வாறு அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளிவருவதற்கு சில ஆன்மீக செயல்பாடுகள் நமக்கு எடுத்து உரைக்கின்றன. நான்காவதாக பார்க்கக்கூடியது வடக்கு முகமான திசையாகும். இந்த வடக்கு முகம் என்று சொல்லக்கூடியது குபேரனுடைய திசையாகும். இந்த வடக்கு முகமானது
விரிந்திருக்கின்ற சமயத்தில், வளர்ந்திருக்கின்ற சமயத்தில் அவர்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற செல்வங்களையும் செல்வாக்கையும் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு நிறைய வகையான கலைகளிலே நாட்டமுடையவராக இருப்பார்கள். குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சியானது சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கும். தடைகள் இல்லாத நிகழ்வுகள் நிகழ்வதற்கு அந்த இடம் உன்னதமான இடமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த திசைகளில் வீடுகளிலே மிச்சம் மீதி இருக்கக்கூடிய கற்களையோ அல்லது தேவையில்லாத பொருள்களை நாம் கொட்டி வைக்கின்ற சமயத்தில் அந்த வீடுகளில் நோய்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்கும். இப்படி இந்த 4 திசைகளும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சாஸ்திரங்களாகும், வாஸ்து சாஸ்திரங்களாகும். இதை எல்லாமே நம்ம வடக்கு முகமாக எல்லாருமே நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆனால் நாம் சரியான மனிதனாக வாழவில்லை. ஒரு கெட்ட மனமுடையவனாக, அஸ்வ குணமுடையவனாக வாழ்கின்ற சமயத்தில் நீ எந்த திசையில் எப்படி கட்டியிருந்தால் இறைவன் உன்னை கைவிட்டு விடுவார். இறைவனால் உன்னால் காப்பாற்ற முடியாது. ஆகையினால் நாம் இறையருளோடும் இறைபக்தியோடும் நாம் அமைக்கின்ற சமயத்தில் எல்லா கடவுளும் நமக்கு துணையாக இருந்து வாழ்க்கையிலே மேன்மை அடைவதற்கு சதா சிவன் அருள் புரிவார். திருச்சிற்றம்பலம். சிவாய நமக.